அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, உலகத்தில் முக்கியமாக எடுத்துக்கொண்டா பணம் என்பது உலகத்தில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. இந்த பணத்துக்காகத்தான் சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, வயதாளியாக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, பணத்தை சேர்க்கறதுக்காக வேண்டி இரவு பகலாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு போகிறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஈத்த பழத்தும் இன்னும் 2-3 பொருட்களை கொண்டு வரான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் நோன்பாளியாக இருக்கிறேன், எனக்கு வேண்டாம், நான் நோன்பு பிடித்திருக்கிறேன். சுன்னத்தான் நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருந்தான். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு சுலைம் என்ற பெண்மணியுடைய வீட்டில் ஒரு ஓரப்புறத்தில் போயிட்டு தொழுகிறான். சுன்னத்தான நஃபிலான தொழுகிறான். தொழுந்த பின்னால் அந்த உம்மு சுலைம் என்ற பெண்மணிக்காக வேண்டியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறான். துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய செல்ல ஹாதிம் இருக்கிறார் இல்லையா, 10 வருஷம் உங்களுக்கு ஹித்மத் செஞ்ச ஹாதிம் இருக்கிறார் இல்லையா, அவருக்காக வேண்டி துஆ செய்யலாமே. அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சின்ன வயதிலிருந்தே ஹாதிமாக அவங்க பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்களே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு மாலன் வ வலதன் வபாரிக் லஹு என்று சொல்லி துஆ செய்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இன்னொன்று வேறு மாதிரி வருது. இப்போ ஒவ்வொரு ரிவாயத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அல்லாஹும் அக்ஸிர் மா லஹு வ வலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு. இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், அனஸ் ரலியல்லாஹு இந்த வாலிபனுடைய பணத்தை அதிகரிச்சிரு, அவருடைய குழந்தைகளை அதிகமாக கொடுத்துரு, அதே போல் நீ அவருக்கு எதை கொடுக்குறையோ அதில் பரக்க செஞ்சிரு என்பதாக துஆ செஞ்சான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆக்கு பின்னால் நான் மதீனாவிலே அன்சாரிகளே அதிகமாக சொத்து செல்வம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு நபராக நான் காணப்பட்டேன். அதே போல் அதிகமாக குழந்தைகள், என்னுடைய குழந்தைகளுடைய அவர்களுடைய பிள்ளைன்னு சொல்லி சில பரம்பரையை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட ரிவாயத்தில் சொல்லப்படுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவை இந்த சொல்லப்பட்ட இந்த வாசகத்தை, இந்த துஆவை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும், காலையில் மாலை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நாங்கள் கேட்கணும். நாங்கள் எப்படி கேட்கணும்? அல்லாஹ் மக்ஸிர் ஃபீ மாலி வ வலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி. அல்லாஹும்ம அக்ஸிர் ஃபீ மாலி வ வலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி என்பதாக நாங்கள் இந்த துஆவை கேட்கணும். இந்த துஆ நாங்கள் யக்கீனோட நம்பிக்கையோட கேட்டு வந்தோன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பணங்களையும் சொத்து செல்வங்களையும் அதே போல் எங்களோட பிள்ளைகளோட விஷயத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.